எல்லாரும் மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜில் நானும் ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மைண்டே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கழிச்சு படத்துக்கு ஸ்ட்ரெஸ்னே பேர் வச்சுட்டேன். அதை தாங்க அந்த படத்தில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். நான் யாரை காட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஹீரோவை தேடி என்ன மாதிரி தான் போகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் கோச்சிக்காம பாருங்க. அதுங்க சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸாங்க ஈஸ்டருக்கு ஒரு டைம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு டைம் தான் வீட்டுல தருவாங்க. ஹலோ அவங்க கிட்ட கேட்டது ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னங்க? ஹாய் ஹலோ ஹாய். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்னா இந்த பனியன் மாதிரி தாங்க ஸ்ட்ரெஸ். ஓவரா இழுத்தனா அத்துருங்க. இதாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. இதாங்க ஸ்ட்ரெஸ். ஓ சூப்பர், ரொம்ப நல்லா அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே வர வந்து டிப்ரெஷன்ன்றது எல்லாருக்குமே வரும். அதை வந்து நம்ம போக்குற வழியெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டியிருக்கீங்களா? எனக்கு நான் டெய்லியும் வாரத்தில் எனக்கு வந்து ஒரு 4 நாள் ஸ்ட்ரெஸ் தான் இருப்பேன். விடாது அது எல்லாருக்கும் வரது தான் இயல்பு தான். எனி டைம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டேன். அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம். ஹாய்ண்ணா. வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்குன்னா கூட நல்லா இல்லாமல் ஆகிக்கிறோம். அதான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. சரியா? நீ வேலைக்கு போய் பாரு, அப்போ தெரியும் பாரு, அங்கே கொடுப்பாங்க பாரு ப்ரெஷரு. அதை விட ஸ்ட்ரெஸ் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு மாட்டியிருக்கா? அது நிறையா மாட்டிருக்கு தம்பி. அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்துல அப்படியே அந்த இடத்துல மறந்து ஓடி வந்துடணும். இல்லாட்டி நைட்டு சர கஷ்டம் மறந்துடணும். சரியா? அப்பதான் காலைல இருந்து அடுத்த நாள் மறக்கணும்னா கண்டிப்பா சரக்கு வைக்கணும். ஓகேவா? அதனால ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. ஆனா இருந்துச்சு அவன் செத்தான். ஹாய். யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி ஏன்ட்டு கேக்குறீங்க? எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் தேவையில்லாம கேக்குறீங்க? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா ஒரு மன உளைச்சல்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லையா என்ன? மன உளைச்சல், மன அழுத்தம், படபடப்பு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ட்ரெஸ் எதனால வருது? ஸ்ட்ரெஸ் நம்ம திட்டமிடுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்தா வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ். நேரம் தவறுவது, சரியான நேரத்துல விஷயங்கள் பண்ணாம இருக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலையில தேவையில்லாத தலையீடுகள் இருக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். இது வந்து பொதுவான ஒரு கருத்து. பட் மற்றபடி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் அனுபவிச்சதில்லை. ஸ்ட்ரெஸ்ஸோட காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஒரு நாள் தாங்க லீவு, புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கா நிம்மதியா பேப்பர் படிக்க விடுங்க, போங்க. ஓகேங்க, ஹீரோவை தேடி போறதுக்கு கிளம்புனேன். ஹீரோவை கொண்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு ரூமா கதவை கட்டி நீங்க எப்படி, இது உங்களுக்கு தெரியுமா புரியுமா நிறைய கேள்வி கேட்டதுல கடைசி ஒரு ஆன்சர் கட்டு. அதுல ஒருத்தன் மட்டும் சிக்கணும். அவனை வச்சுதான் அந்த படமே மூவ் ஆகுது. என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இதுல அவன் தான் ஹீரோன்னு அவனுக்கே தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது, ஏன் எடுக்கிற கேமராமேன் கூட தெரியாதுங்க. இதுதான் படத்தோட கதை. தொடர்ந்து நீங்க படத்தை பாருங்க. இதுக்கு நம்ம எடிட்டரோட தயவு தேவை. அதனால கொஞ்சம் பார்த்து யோசிங்க. ஓகேவா? இவர் தாங்க படத்தோட ஹீரோ. பேரு கார்கி. என்ன ஃபோனை நோண்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? சொல்லிட்டு இருக்கக்குள்ள தூங்கி இருப்போம் பார்த்தீங்களா? மார்னிங் அலாரம் 9க்கு வைக்கணுங்க. அதுவும் AM அலாரம். அதை 9:57 PM வச்சிருக்கிறான். அதெல்லாம் என்ன செய்யறது? இப்போ இவனோட வேகத்தை மட்டும் பாருங்க. சும்மா அப்படியே வேகமாக கிளம்புறாரு. ஆனால் சோப்பு கூட போடாமல் வேகமாக வெளியே வரான். ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க. இந்த ஸ்டைல் எல்லாம் நாங்கள் எடிட்டில் வச்சது. டிப்டாப்பா கிளம்பி என்னங்க பிரயோஜனம் பாருங்க. பல்லு கூட விளக்காம குளிச்சிருக்கலாம்.
ஸ்ட்ரெஸ் தான் காரணம். பைக்கை பார்த்த உடனே ஆளு பெரிய பாட்டின்னு நினச்சிடாதீங்க. ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்கான், ஓசி பைக்கு, அதுவும் கெத்து தானே. இந்த பைக்கும் நின்றுட்டா இதுவும் ஸ்ட்ரெஸ் தாங்க. பைக் ஸ்டார்ட் பண்ண பிறகு பாட்டை பார்த்தீங்களா? ஏன்னா ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம், அதான் ஒரு சாங் போட்டோம். ஆஃபீஸ்க்கு போன பிறகும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஒர்க்ல கூட வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா அதோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. இவ்வளவு பேசுறானே போன்ல, இவன் எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருந்தா தெரியுமா? வெறும் 2 ரூபாய் வச்சிருந்தாங்க. அதுல பேலன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி இவ்வளவு பேசினா என்னங்க செய்யுது? இல்ல சார், இதெல்லாம் சும்மா தான் இருக்க முடியாது. நீங்க சார் காசு இருக்கு, வேலிடிட்டி இருக்கு சார். எப்படி சார் நீங்க காசு பிடிக்க போச்சு? சும்மா ஒவ்வொரு நாளுக்கு 60,000 நாங்க கொடுத்து பண்ணுமா? இல்ல சார், நீங்க சொல்றது தப்பு. எல்லாமே இருந்து நீங்க எப்படி காசு கொடுத்தீங்க? என்ன நாம்ஸ் எனக்கு ஒரு ப்ரீவியஸ் மெசேஜ் அனுப்புறது இல்ல, அலர்ட் மெசேஜ் அனுப்புறது இல்ல. எங்களுக்கு அதான் வேலையா சார்? சார் நெட்வொர்க்கே மாற போறேன் சார், நெட்வொர்க்கே மாற போறேன். லாஸ்டா கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல நான் வந்து கோர்ட்ல தான் பார்க்கணும், நான் பாத்துக்கிறேன் சார். கஸ்டமர் நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? கன்சூமர் நீங்க ஏமாத்துறீங்க சார். வந்து பையன் ஏதோ பண்ணிடுவான். நான் இவ்வளோத்தையும் பேசிட்டு மேம் அப்ப என்ன பண்ற தெரியுமா? போய் தூங்க போறாங்க. அப்படியே சும்மா இருக்கிறப்போ, ஒரு அரை தூக்கத்துல இருக்கிறப்போ கலங்களா கொலுசு போட்டு வெள்ள வெளியேன்ற ஒரு காதை. ஹலோ எதுவும் அவசரப்பட்டு கோவப்படுறாதீங்க. இது ஒரு சாதாரண டூயட் சாங் தான். ஏன் அப்படின்னு சொன்னா தலைவர் பட்டு தூங்கின பிறகு கனவுல டூயட் பாடி ஆகணும்ல, அதனாலதான். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இது ஒன்றும் லவ் சீன் கிடையாதுங்க. ஒரு சின்னதா ஒரு காமெடி சீன். அழகான கண்கள், உதடு. இவ யாரு, என்ன, எங்க இருக்கிறா அப்படின்னா பார்க்க மாட்டேன்னா ஒண்ணுமே தெரியும். கண்ணூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாளே. இப்படி காதல் கனவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த கார்கியோட லைஃப்ல நேரம் போகிறதையே தெரியாத அளவுக்கு ஃபோன் பேசி தன்னோட காதலையும் வளர்த்துட்டு தான் இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல ஆஃபீஸில் பல பிரச்சனைகள், அவருடைய நண்பரோட உயிரிழப்பு, இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி ஸ்ட்ரெஸ்ட் லைஃபாக போயிட்டு இருந்த கார்கியோட லைஃப்பில் இன்றைக்கி எல்லாமே போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்காம அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி இருந்துச்சாலே நம்ம ஸ்ட்ரெஸ்டு எல்லாமே டெசர்ட்ஸாக மாறிடும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒன்று இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமே இல்லை. இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அன்றாட தினத்தில் நம்மளோட நிம்மதியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு அதிகமாக நம்ம அமைதியையும் தூக்கத்தையும் தேடிக்கிட்டே இருந்தால் இப்படி தான்.